சார் படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்குல வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலா தான். ஸோ தெலுங்குல இது வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார்? செக் சார். வணக்கம் சார். சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் சார். ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க, ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார். லெஜெண்ட்ன்ற படம் தான் அவர் பண்ணியிருந்தார் சார். லீடர் படம் தெலுங்குல இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் தான். பட் இன்னைக்கு காமனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார், லீடர் டைட்டில் இல்லை. தெலுங்குக்கு தான் தெலுங்குலயும் வாங்கிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது 2003-4ல வந்த படம் சார் அது. ராணாவோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் லீடர். லெஜெண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் லீடர் உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டில் கிடைச்சது சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார். இங்கே சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது சார். சார் இங்கே சார், இங்க லெஃப்ட் சைடு. மெல்வின். மெல்வின். எஸ் சார். சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது, இந்த மாதிரி ரத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் இது ஒரு ஆக்ஷனு வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. டேரக்டர் சார். எஸ் சார். சார் லெஜெண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லணும்னாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட் வருது, இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது அந்த இடத்துல? சார் நம்ம தனியாக ஃபைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்குது கதையில் அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோடு சொல்லும் போது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படிதான் ரிசீவ் பண்ணார் சார். அந்த கேரக்டரா இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள்வாங்கிக்கிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது சார் அந்த ப்ராசஸ். சல்மான் கான் ஷாருக் கான் ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? யார் புரியல சார்? அவரு அந்த போட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ட்டு. சார் நீங்க வந்து ஒரு டைரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? எந்த இடத்துலயா சார்? நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்றது சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார் இப்ப லெஜெண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ, அப்படிதான் நான் அவரை தனியா ஒருத்தரா பாக்குறேன் சார். இப்ப இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்னு அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியா பாக்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும். லெஜெண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜெண்ட் படத்துல கிளீன் ஷேவோட நடிச்சிங்க, தாடி மீசையோட ஒரு கெட்டப்பு. தனிப்பட்ட முறையில கேட்டா அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதா இருக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜெண்ட் சார். எஸ் சார். ஒரு நிமிஷம் பாலா ப்ளீஸ். ஆக்சுவலா இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வைக்கிறதுக்கு பதில் லீடர்னு வச்சுருக்காங்களா நேமு? ஏன்ட்டு கேட்குறீங்களா? இதுதான்
இல்லை அது வேற ஸ்டோரி சார், இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனோட ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனோட ஸ்டோரி லைன் டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாம இப்பதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன்னு, எங்களுக்கு இப்பதான் தெரியும். நாங்க லீடர்ன்றத ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃபரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதோட ஜர்னியே வேற சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு, அவரும் சில படம் தான். அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை நாங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.